யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். அந்த வேலைகளை முடித்த என்ன விலை அப்பனது அஞ்சல்களை வந்து கொத்தி விட்டு கொண்டு இருக்கிறேன். நெல்ச்செய்க தான் தண்ணி போகிறது. இது எந்த குளத்துலேயும் நாங்கள் வருது தட்டையன் குளம் என்று சொல்லி சொல்கிறது. உள்ளே இருந்து இப்போ தடிகள் எல்லாம் எடுத்து விட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து தண்ணியை எதிர்த்து தான் ஓடி வாரம். அந்த வேன் கதவுகள் எல்லாம் பூட்டிட்டாங்க. இந்த வேன் கதவு துறக்கிற ஹேபிள் இந்த மொத்தத்தை பாருங்க. இது என்னத்துக்கு சும்மா நார்மலாக திறந்து விட்டு கிடக்கு, இல்லாட்டி தானே சும்மா விடும் பாருங்க. இதெல்லாம் இந்த மண்ணை அடித்து கொண்டு போய் கிடக்கு. இந்த வெள்ளப்பெருக்கால இடிஞ்சு விழுந்த இப்போ இந்த கட்டிடத்தை இந்த பெரிய ஒரு புஷமான ஒரு பெரிய ஒரு கொங்கிரீட்டை இந்த வெள்ளம் வந்து உட்டச்சிருக்கு. ரெண்டு பாயோடு சொல்லுவேன், இது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள். ஒரு ஆள் இந்த நெல் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு போகணுன்ற ஒரு. இப்போ வந்து நாங்கள் இந்த முத்தையங்கட்டை விட்டு எல்லாம் மண்டைக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இங்கே பெரிய ஒரு கோயில் வந்து வெட்டுறாங்க. நாங்கள் இப்போ கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பெரிய அனர்த்தத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். அந்த வேலைகளை முடித்த பிறகு இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு வந்தது தான் ஒரு மனதுக்கு கவலையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் என்னுடைய உறவுகள் ஒரு சிலர் எடுத்து சொன்னார்கள், இந்த இடத்துக்கு போய் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அந்த காரணத்துக்காக வந்திருக்கின்றேன். தயவு செய்து ரெஜி பிளாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அதை விட முற்றுமுழுதாக ஒவ்வொரு காணொலியிலையும் பார்க்க வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் விட்டுக்கொண்டு, நாங்கள் தற்போது நிற்கிற இடம் வந்து முத்தையங்கட்டு குளம் எப்படி உடைஞ்சிருக்கின்றது பாருங்க. இந்த கொங்கிரீட் எல்லாம் நார்மலாகவே பெரிய பெரிய ஒரு வெடிகுண்டுகள் வைத்து கூடி தகர்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு மொத்தமான இதுகள். ஆனால் எல்லாம் உடைச்சு தடி முறிச்ச மாதிரி இந்த இடத்துல முறிச்சு போட்டு விட்டு கிடக்க பாருங்க. அதை விட இந்த இதுகள் எல்லாமே உடைஞ்சு, அதாவது உடைப்படுத்து சிதைவடைந்த நிலையில் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரும் போக வேண்டாம்னு போட்டிருக்கிறாங்க. ஏண்டா அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குமென்னு தெரியலை. அதை விட நார்மலாக வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி வந்து என்ன விதமாக அமையப்போதுன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் காணொலியாகத்தான் அமையப்போகுது இல்லையா? அப்போ அந்த கட்டாயம் வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக நீங்கள் பார்வையிடலாம். முக்கியமாக அதை விட இன்னும் முக்கியமான சம்பவங்களை நாங்கள் இதில் காட்ட போகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ரெஜி பிளாக் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். வாருங்கள், காணொலிகள் போகலாம். வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு நிறைய வேலைப்பாடுகள் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் முத்தையங்காட்டு குளத்து பக்கம் நாங்கள் வரும்போது முத்தையங்காட்டு குளத்துக்கு போகிறதுக்கு முதல் இன்னும் ஒரு பெரிய ஒரு வேன் ஒன்று இருக்குது, பெரிய ஒரு மதாவை இருக்குது. அந்த மதாவை தான் பார்த்தாங்க. அந்த மதாவில் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போ தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கேக்கு அப்போ இறங்கி பார்க்க 2 ஐயாக்கள் வந்து இங்கே ஓடுற தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஓடுற தண்ணிக்கு இடையூறாக இருக்கிற கஞ்சல்களை வந்து கொத்தி விட்டு கொண்டு இருக்கிறேன். என்னத்துக்காக செய்கிறீங்க? ஹலோ இது குளத்திலேருந்து வர பிரதான வாய்க்கால். இது பூட்டப்பட்டால் தண்ணி நெல்ச்செய்க தான் தண்ணி போகிறது. இது எந்த குளத்துலேயும் நாங்கள் வருது முத்தையங்கட்டு குளம் வந்து பெரிய குளத்துலேருந்து வர தண்ணி துறக்கிற தண்ணி, நீர்ப்பாய்ச்சனத்துக்கு திறந்து விநியோகத்துக்கு துறக்கிறது. மற்றது முன்னுக்கு தட்டிய மேலே முன்னுக்கு ஒரு குளம் பாஞ்சால் கூடுதலாக பாஞ்சால் தளங்கள் ஏற்படும். அங்கே தான் இது ஏரியா பாதிக்க வேண்டிய. ஐயா, இப்போ தற்சமயம் ஒரு அனர்த்தம் ஒன்று நடந்தது தான். இந்த அனர்த்தம் உங்களோட ஊர் எப்படி இருந்தது? இந்த வேன் எப்படி இருந்தது? அனர்த்தம் இது உள்ளே இருந்தது. இப்போ கஞ்சல் வந்து அடைச்சிருக்கு. அதான் அதைத்தான் இப்போ இந்த கஞ்சல் எடுத்துக்கொண்டு இந்த அனர்த்தத்தால் மக்கள் பாதிக்கப்படுதா? இது வழியாக வள்ளிக்கத்தில் இந்த முத்து ஏரியா ஜனங்கள் வள்ளத்தில் விட்டுலாம் இது இது இப்போ நீங்கள் தனிப்பட செய்கிறீங்களா? இது அரசாங்க டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதான் செய்து கொண்டிருக்கோம். ஓகே, நன்றி ஐயா. இதில் பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. தட்டையன் குளம் என்று சொல்கிறது. அந்த தட்டையன் குளம் வந்து ஒரு சின்ன குளம். அந்த குளத்தில் இருந்து வர்றது வந்து இந்த பாருங்க கொஞ்சம் இதுகள் எல்லாமே வந்து அடைச்சி போட்டுது. அதைத்தான் வந்து என்ன செய்யிருக்கேன், அந்த ஐயாக்கள் வந்து 2 பேர் வந்து என்ன செய்யணும்டா இதை க்ளீன் பண்ணி
அங்கால அப்புறப்படுத்துவேன். பாருங்கள், இதுதான் இதுட்ட முழு தோட்டம். தட்டையான் குளத்தில் இருந்து வார தண்ணி தான் இந்த 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 வேனால் பாயுது. இது அந்த ஐயா சொன்ன மாதிரி நிறைய ஃபுல்லாக பாஞ்சுதான் மேலே. அதுக்குரிய தடயங்களும் இருக்கு, எல்லாத்தையும் சீறி பாஞ்சிருக்கு. இங்கே பாருங்க இப்படி போகுதுன்ட்டு. இங்கே உள்ளே இருந்து இப்போ தடிகள் எல்லாம் எடுத்து விட்டு கொண்டிருக்குன்னு. உண்மையில் அது கஷ்டமான வேலை தான், பாவம். இதை அப்படி ஆற்றோட தள்ளி விடுவேன்னா அங்கால போய் அப்படி அங்கால போகும். மீன் கொஞ்சம் இருக்குதா? ஓ பெரிய மீன்கள் அடிக்குது. இது இந்த மீன் இந்த தண்ணி எதிர்த்து பாயுதானே, தண்ணி பாயுது. அப்போ தண்ணி பாய்க்க வந்து அங்கே இந்த கூடுதலாக மீன் வந்து தண்ணியை எதிர்த்து தானே ஓடி வாரது. அப்போ இவையிலேருந்து பாயினேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான காட்சி உண்டு. பெரிய மீனும் பாயினா சின்ன மீனும் பாயுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கும். மீன் வந்து எதிர்த்து பாயுது. அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு கொஞ்சம் நாங்கள் கீழே இறங்கி போகிறது பெருசாக சேஃப்டி இல்லை, அதால் மேலேருந்து காட்டுறோம். பாருங்கோ அந்த நிறைய மீன்கள், குஞ்சு குஞ்சு மீன்கள் எல்லாம் வந்து துள்ளி துள்ளி பாயுது. வணக்கம் உறவுகளை. பாருங்கோ, நாங்கள் இப்போ முத்தையங்கட்டு பாலத்தில் நிற்கிறோம். முத்தையங்கட்டு குளக்கட்டில் இருக்கிறோம். சின்ன சின்ன மோட்டர் பைக்குகள் அப்படியெல்லாம் இருக்குது. அந்த இந்த இடத்துல இப்போ தற்சமயம் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த வேன் கதவுகள் எல்லாம் பூட்டிட்டாங்க. முதல் வந்து இதால் வேன் கதவுலாம் துறந்து பாருங்க, இந்த கல்லுகளை எல்லாம் என்ன பாடுபடுத்தி கிடக்குண்டு. இப்போ எப்படி இருக்குன்ற பாருங்கோ. ஆனால் அந்த தொங்கல் இடத்துல மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு எப்படி போகிறத பாதை எங்களுக்கு தெரியலை. இதை முள்ளு கம்பி அடித்து கிடக்கு இந்த ஏரியாவில். அவங்கள அந்த சைடில் நிற்கினேன். வேறு பாதை இதாக இருக்கோ தெரியல. கிட்ட கொண்டே காட்டுறேன்னு பாருங்க. கீழேயும் பார்க்கணும். எப்படி இருக்குது ஃபுல் வியூவாக பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. தண்ணி ஓடையக்க எடுத்துருந்தால் செமையாக இருந்திருக்கும். ஓகே, மேலே போய் பார்ப்போமாங்கோ. முத்தையங்கட்டுன்ற குளத்தின் ஒரு விரிவான தோற்றம், முழுமையான தோற்றத்தை பாருங்கள். சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லி. அப்படி தான் இப்போ இருக்குது. ஒரு அமைதியான முறையில் ஒரு ஓகே, என்னை விட ஒரு நல்ல பிள்ளை இல்லை என்ற மாதிரி ஒரு அமைதியாக இருக்குது. அதுகளெல்லாம் சின்னாக்களெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் போகலாமோ தெரியல. இது என்ன மச்சி? இது மோட்டர் ரூமா? அதுதான் செருப்பெல்லாம் காட்டி விட்டு போயிருக்கேன். இதுக்குள்ள எங்கிட்ட ஒரு ஆள் வந்து இதான் கோயில் என்று சொல்லி போட்டு இந்த செருப்பெல்லாம் கலட்டி விட்டுட்டு போய் பார்த்துருக்கேன். அது மோட்டர் ரூம். இப்படி இருக்குண்டு பாருங்க.
இந்த வேன் கதவை துறக்கிற ஹேபிள் இந்த மொத்தத்தை பாருங்க. எந்த பெரிய மொத்தம் பாருங்க. இப்போ எத்தனை இருக்குது அது ஹப்பி வந்து இது சேம் வந்து 1 2 3 4 கேபிள் இருக்கேன்னு 4 மோட்டர் இருக்கேன்னு. இதுக்கு பிரிம்பாவும் அதுக்கு பிரிம்பாவும் பிரிம்பா இருக்கு. ஓகே ஓகே. இது கையால் அப்போ அந்த மோட்டர் இருக்கு. ஓகே ஓகே. பாருங்க இதுதான் பெரிய ஒரு இது இங்கே பாரு. இது இப்போ அந்த இவ்வளவு கல்லும் அங்கால கொண்டு போய் வச்சுக்கிடாது. அந்த கல்லெல்லாம் இங்கே தான் கிடந்தது. தண்ணி கொண்டு போய் தான் அங்கால வச்சுக்க. அப்போ திருப்பி நீ என்ன வேற கல் தான் போடுவான். இந்த பாஞ்ச இடத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் செத்து கிடக்கன் நிறைய இல்லை எக்கச்சக்கம் உங்க வரும் ஃபுல்லாக நிறைய குஞ்சு மீனெல்லாம் செத்துரு. எங்கே கீழே அதை எதாவது இல்லை போகிறதான்னு தெரியல மதி. எங்கே நான் பூட்டி முடிஞ்சு இதுவும் ஒரு மோட்டார் பாருங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் இப்போயும் கொஞ்சம் ஆக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இதே சின்ன திறந்து விட்டுருக்கு போல இருக்கு. இதே திறந்து விட்டுருக்கு அங்கால இது திறந்து விட்டு கிடக்கண்ணே. ஓ இது சும்மா சாடியா சின்ன மாதிரி திறந்து. ஓ இல்லை அவங்க விட்டுருப்பாங்க சும்மா நோமலாக. அப்படியே பாருங்க எங்கள்ட உறவுகள் அப்படி நிற்கிறேன். எங்களோட உறவுகள் அப்படி இருக்கு. என்ன விலையா பண்ணது? இவ்வளோ வாங்கிட்டு வா. எத்தனை கிலோ வரும்? 2 கிலோ வருமா? இது இப்போ இன்றைக்கு கொடுக்க மாட்டாங்க. 2 கிலோ நல்ல வேலைக்கு வாங்கி 2 கிலோ 1000 ரூபாண்டா. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 1 தானே? இதுக்கு சரி 1.5 கிலோ 2 கிலோ 1 கிலோ. இது என்னத்துக்கு சும்மா நோமலாக திறந்து விட்டுக்கிறாங்க இல்லாட்டி தானா சும்மா விடுவோம்? அப்படி என்ன விழுந்த ஆள் சரி என்ன? ஓ பாருங்க இதெல்லாம் இந்த மண்ணை அடித்து கொண்டு போய் கிடக்கு வெள்ளம் மூடைக்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு பயமாக கிடக்கு. அண்ணா இது சின்ன அங்கால போயிடுமே. இது சிஜி நீங்கள் போகண்டா அண்ணா அஞ்சல் வாங்கணும் தேவையில்லை விஷப்பரிச்சு. இப்படி தான் அங்கே இந்த அங்கே மலையாளத்தில் எல்லாம் போய் மாட்டப்படுவேன் சும்மா அந்த கேஸ் சிலிண்டர் எடுக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும். ஆனால் இந்த கல்லெல்லாம் என்ன அடித்து கொண்டு வந்த கல். ஆனால் என்ன ஓ ஓ அப்போ அதெல்லாம் இப்போ இதெல்லாம் உடஞ்சி தான் கிடக்கப்படி. ஆமாம் பாருங்க அந்த அண்ணையாக்கள் சொல்லி நின்றுடா. இதெல்லாம் இந்த இதில் கீழே விழுந்து கிடக்கிற கல் எல்லாம் கட்டின கல்லாம் சொறியா என்னெண்டா கீழாவையும் பார்க்கணும் கேமராவையும் பார்க்கலாம் கிடக்கு. இதெல்லாம் கட்டின கல் தான் விழுந்து பிரண்டு போய் கிடக்கு. எங்கடே இங்கே பாருங்க இந்த மீன் மீன் செத்தா கருவாடை வணக்கது. கணக்க மீன் கிடக்கண்ணே மேய் பாஞ்சு ஓடையக்க போய் கிடக்கு. இங்கே அதை விட இங்கே மீன் குஞ்சப்பாடி. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் காணொலியாக தான் அமையுமா. இங்கே பாருங்கள் இதுக்கு
இந்த மீன் என்ன மீன் என்று தெரியல. அண்ணா இந்த மீன் குஞ்சு என்ன குஞ்சு அண்ணா இது? ஓ முராஜாலேண்டு வாங்க அதோ அண்ணா சைட்டாக வராதேங்கோ. இந்த எங்கட ஏரியாவில் இதை மிராஜாலேன்னு சொல்லுவான் உதே. ஓகே ஓகே அப்போ அதான் உங்களோட விட நாரதா இது? எதண்ணா யோ இதல்லோ என்ன ஆமாட்ட இங்கே பாருங்க இவ்வளோ இஞ்சி பாடு மீன் இல்லை இது ஓடிக்கொண்டே இருக்கு இன்னும். இங்கே பாரு ஓடிக்கொண்டே இதுதான் வந்து கொண்டு இருக்கு நம்ம விடாம இங்கே இது ஒரு சின்ன ஒரு இதை போட்டு அள்ளி கூட வேற தெரியுமே. செங்கனியா குஞ்சு இதெல்லாம் அப்படியே பறவைகள் தான். பறவைகள் தான் திரும்பி குளத்துக்கு போகாதோ? என்னட்டு போகிறது குளத்துக்கு போகும். பறவைகள் சாப்பிட்டு அப்படியே ஊக்கி போய் இங்கே வாங்கி கொண்டே இருக்குதால இப்போ 10 லட்சம் குஞ்சு விட்டோம் செங்கனியா குஞ்சு. இதோ அந்த குஞ்சு சரி அப்போ இவ்வளோதான் சரி. இங்கே இருக்கு பாருங்க எவ்வளோ. அதான் பா எங்கே ஓ நான் வந்து வெள்ளம் அடிச்சு இங்கே வேறுங்க ஒன்று இந்த செங்கனையன் குஞ்சுன்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கில் கடவுளே லட்சக்கணக்கில் நிற்கிது இருக்குல்ல. இங்கே எங்களோட சத்தத்துக்காக அங்கே போகுது. இங்கே இதை பாருங்கோ இதை பாருங்கோ இங்கே எல்லாம் இந்த வெள்ளப்பெருக்கால இடிஞ்சு விழுந்த சிதைவுகள்லாம் இதெல்லாம். இங்கே இங்கே பாருங்க மீனெல்லாம் எக்கச்சக்கமாக நிற்கிது. மீன் குஞ்சுகள்லாம் நிறைய மீன் செத்தெல்லாம் கிடக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கட்டிடத்தை இந்த பெரிய ஒரு புஷமான ஒரு பெரிய ஒரு கொங்க்ரீட்டை இந்த வெள்ளம் வந்து உட்டச்சிருக்கு 2 பாதியாக பாருங்கன்னு. ஆனால் இதுக்குள்ள மனுஷர் அம்பிட்டால் மனுஷருடைய நிலை என்ன பாருங்க. இந்த தோற்றத்தையா முத்தையங்கட்டு பாலம் இந்த வேனுடைய தோற்றம் இதுதான். எல்லாம் அடிச்சு பேத்து கிடக்குன்னு. ஆனால் இந்த கொங்க்ரீட்டை உடைச்சிருக்கு மச்சான் இப்படி என்ன இப்போ ஆக்கள் மாட்டினா இதை பாருங்க. இதெல்லாம் ஓடி அதுக்கு நிறைய மீன் செத்துருக்கு. அதனுடைய துர்நாட்டம் வீசுது இந்த ஏரியாவில். இப்போ நாங்கள் நிலத்துக்கு கீழே நிற்கிறோம் பாருங்கோ. மேலே பண்டில் போகிற ஆக்களை பாருங்க. ஒரு மோட்டர் பைக் வருது. இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது என்ன கேவலமாக இருக்குன்னு பாருங்க. என்ன அடி அடிக்கின்ற எனக்கு ஒரு பேர் கவலை என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் வந்து அந்த டைம் அதாவது சம்பவம் நடக்கிற டைமில் வந்து நான் வரையில்லைன்றது ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் இதை விட எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய முக்கிய காரணங்கள் நிறைய இருந்தபடியாக நான் யாழ்ப்பாணத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலையமயமாக போயிட்டுது. ஆனால் இது வந்து சொல்லிலடங்காது உண்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது யுத்தமாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வன்னியில் வாழுகிற மக்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகிறதுன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஆனால் என்னமோ தெரியவில்லை, கடவுளுக்கும் எங்களுடைய நான் அனைத்தரமாக உரிமையோடு சொல்லுவேன், இது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள் என்று சொல்லுவேன். எல்லாருமே கூடுதலாக சொல்கிறது, நீ வந்து ஏன்
தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அதை வன்னிக்கு அது என்னுடைய ஆனால் கடவுளுக்கும் அல்லது இயற்கைக்கும் கடந்த கால யுத்தங்களிலும் சரி எங்களுடைய மக்களைத்தான் கூடுதலாக கொன்று குவித்தது. ஒரு இயற்கை சீற்றத்திலே எங்களுடைய மக்கள் தான் அழிகிறார்கள். அதை விட எங்களுடைய மக்கள் தான் நிறைய அவலங்களையும் எதிர்நோக்குகிறார்கள். என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை, எங்களுடைய இனம் முக்கியமாக வன்னியில் இருக்கிற மக்கள் இனிவரும் எந்த ஒரு காலத்திலையும் சாப்பாட்டுக்கு லைனில் நிற்கக்கூடாது. வரிசையில் நிற்பதை எங்களுடைய மக்கள் மறக்க வேண்டும். வரிசையில் நின்ற அந்த யுகத்தை இனிவருங்கால எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் விட்டு வைக்கக்கூடாது. அதை கடவுளும் எங்களோட கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்றது என்னுடைய ஒரு பிரார்த்தனை. காலகாலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள், இது எவ்வளோ இடத்தை பிடிச்சி ஓடி கிடக்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 40 மீட்டர் வருமாடா? ஒரு 40 மீட்டர் வரும். 40 மீட்டர் சுற்றளவு வச்சு தான் இந்த வெள்ளம் மூடி இருக்குது பாருங்க. கொஞ்சம் அந்த இடத்துல காடு வீடெல்லாம் அடித்து கொண்டு போய் கிடக்கு. வாங்க அங்கால போய் பார்ப்போம். ஏன்னா இது எப்படியோ இப்போ இந்த இடவழியை வச்சு தானே பாய போகுதுன்னு. ஓ அப்படியா? ஓ சிலியடி இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இந்த அன்பிச்ச கிராமங்கள் தானே அப்படி. இப்போ இந்த புயல் நிலவரங்கான இந்த குளங்கள் நிலைப்பாடுகள், இந்த நிலப்பாடு வந்து போன வருஷம் வந்து நீட்டான முறைக்கு கிடந்தது. இந்த பாலங்களும் குளம் முழுக்கம் உடைச்சி கொண்டு போயிட்டுது. முந்தைய போன வருஷமெல்லாம் இந்த கொஞ்சம் தான் அரிச்சு கொண்டு இருக்கிற இந்த துண்டுக்குள்ளே கொஞ்சம் தான் அரிச்சா. மற்ற முதல் பயணம் அவங்க கணக்கான இது திறந்து விட்டா தண்ணியை. இந்த முறை திடீரென்று திறந்ததால் குடிய ஆற்றுகளில் போய் ஜனங்கள் எல்லாம் சரியான சேதங்கள், நெல் மூட்டைகள் பிரச்சனை, அப்படி கணக்க பிரச்சனைகள் இந்த முறை அனைத்தம் கொடுத்துட்டு. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பிரதேசத்தில் இருக்கிறீங்க? நான் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் தான். 4-5 வருஷமாக அப்படி சேதங்கள் இல்லைண்ணா? அந்தளத்துக்கு சேதம் இல்லை. இந்த வருஷம்தான் சேதம் கூட. அப்போ உங்களுக்கு திடீரென்று திறக்க உங்களுக்கு முன் அறிவித்தில் ஒன்றும் தெரியலையா? கலக்கெடு திறக்க போகிற மாதிரி இந்த முறை அப்படி இல்லை. ஏண்டா அது கவரேஜ்கள் இல்லை இல்லை. அப்போ அந்த இதுகளில் தொடர்புகள் ஒன்றும் இல்லை. இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது மக்களுடைய இழப்பீடு அப்படி இருந்தது. இஞ்ச மக்கள் அப்படி இழப்பில் இல்லை. ஆனால் சாமான் சட்டுகள்லாம் இழப்பில் போட்டு சாமான்னு சொல்லி என்ன பொருளாதார தேங்காயல் எடுத்து போட்டிருந்த தேங்காயல், மாங்காயல், அந்த நெல்லுகள், நெல் எல்லாம் எவ்வளோ? ஒரு 150 ரூபாய்க்கு நெல் போட்டுதாண்டு ஒரு குடும்பத்தின் ஒரு ஆள். இந்த நெல் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு போகணுன்ட்டு ஒரு அது அறிஞ்சேன். எஞ்சால இறப்புகள் அப்படிதான் நடந்தா? அப்படி ஒன்றும் இந்த முறையில் அது மலை நாட்டு பக்கம்தான் அந்த இங்கே இந்த கால்நடைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டதா? இங்கே நடந்தால் தான் பெருசாண்டு உயிரிழப்புகள் இல்லை. ஆனால் இல்லை, கால்நடையும் செத்திருக்குத்தான். ஆனால் பெருசாண்டு இல்லை. இந்த குறைவு இந்த இப்போ அங்கால பக்கம், இந்தியா அங்கால பக்கம் மாதிரி இல்லை. இந்த இடத்த பாருங்கோ. இங்கே நான் நடந்து போகிற இடமும் ஒரு இடிஞ்சு விழுது தெரியலை. ஆனால் இதுதான் ஒரு பாதை இருக்குது. இதெல்லாம் போக வேண்டிய இருக்குது பாருங்கள். ஓ மேடம், நிறைய மீன் செத்து கிடக்கு. அதால் வந்து துர்நாற்றங்கள் தான் வீசுது. இல்லை சைட்டாக கால் வைக்க வந்தீங்களா? சரியா ரைட்டாங்களோ? ஓகே தானே? இந்த பாருங்க, அது சொல்லுவோம், அந்த சந்திரமுகி படத்தில் முழுமையாக சந்திரமுகியாக மாற அந்த மாதிரி தான் அன்றைக்கு இப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி இருக்குது பாருங்க. ஆனால் இந்த மரம் தப்பி தான் நினைக்கிறேன். இங்கே
ஓ ஓ இந்த மரம் தப்பி இருக்குது பாருங்க. இந்த இவ்வளோ ஹல்லையும் கொண்டு ஓடுது உள்ள. நானே இருந்ததில்ல அணையில் அடிச்சு. ஓ ஆனால் நான் நினைக்கல இன்னும் 2 நாளைக்கு இப்போ தான்டாண்டா அந்த மரமும் போயிருக்கும், அந்த அணையும் போயிருக்கும். அடித்த புயல் ஒரு நாள் கூட இருந்துச்சுன்னா பெரிய. ஓ ஓ இதில் பாருங்க 2 சென்னை அப்படியே சிம்பிளாக பிரட்டி போட்டு விட்டு கிடக்கு. எப்படி 2 கொஞ்சம் தண்ணி பாயுது வாங்கால. ஓகே ஓகே இங்கே இந்த உண்மையான தோட்டத்தை பாருங்க எப்படி போட்டுக்காரங்க. ஆனால் அது அடி மிதந்து கிடக்க அதனுடைய அதால் அப்படியே பிராண்டு ஓடுது. தண்ணி போகிற நேரத்துலலாம் இப்படியெல்லாம் வரையலாது. இந்த ஏரியா கிட்டே வரையலாது. நாங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்தபடியாக பாதையில் புயல் அடிக்கிறதுக்கு எல்லாமே உண்டு. ம் ஏறுவோம் கல்லைக்கு. அதால் போய் தான் போகிறோம். நீ போனேன் பாருங்களோ எப்படி இருக்குன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த முத்தையங்கட்டை விட்டு வெளியேற போகிறோம். இது பெருசாக ஸ்ட்ராங் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னாண்டா அப்படி இது அடி தெரிஞ்சிருக்கு அப்படியே. அப்போ அந்த வேர்களோட அப்படியே பிரட்டி எறிஞ்சிருக்கு. இந்த இப்படி தான் இருந்திருக்கும். இவர் தப்பிட்டேன். ஐயோ தண்ணி. இவ்வளோ பெரிய இருக்குனார். பாருங்க இவ்வளோ ஒரு பெரிய கிணறுண்டா. சோறா கிடக்கு. ஓ ஓ ஐயோ பாட்டா ஓட். வேறு என்னத்தை தான் செய்ய. இதில் ஒரு போட் ஒன்று இருக்குது. அதுக்கு டூரிஸ்ட் மக்கள் போகிற போட் போகிற இடக்கு சுற்றி காட்டுறதுக்கு. பாருங்கள் இவையெல்லாம் மண்டைக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனே. பாவம் தானே. நாங்கள் இப்போ இரண்டாமடு முத்தையங்காட்டு குளத்தில் நிற்கிறோம். முத்தையங்காட்டு குளத்தில் இந்த ரங்குறோம். பாருங்க எப்படி இருக்கண்டு. ஆக்சிலேட்டர் கொடுக்காமே பைக் போகுதான். ஆனால் பைக் அங்கே ஓகேல நான் வேணேன். ஆ ஒரு எங்களுடைய இந்த பூமி
பசுமை நிறைந்த பூமி, எல்லாருக்குமே தெரியும் தானே. முத்தையங்கட்டுன்னு சொன்னால் ஒரு பசுமை, அதில் அந்த நிறைய இடம் இருக்குது, இடதுகரை வலதுகரைன்னு சொல்லி எல்லாம் இடம் இருக்குது. ஆனால் அதிலேயும் வந்து கூடுதலாக பசுமை நிறைந்த கிராமங்கள். கசக்கி போட்டு தானே வருவான். ஆ நேரத்துக்கு கேன்சர் பண்ண வாயாளுக்கு சிஸ்ஸவத் வாட்டி இருக்கிறா சுண்ணாம்பு அடையிறாரு கொடுப்பு பல்லுக்குள்ள சுண்ணாம்பு மட்டும். வெத்தில அவர் சுண்ணாம்பு அதுக்காக வைக்கிறான். அதாவது கேன்சர் வந்து சரி உள்ள அடிச்சு அப்படி ஒப்புறம் செஞ்சு உள்சாலையை விட்டு தட்டி விட்டாங்க வெட்டி எடுத்து. அதுக்கு சரி ஒரு கிழமை சரியா முடிஞ்சு. பாட்டி தானே? பாட்டினா வெத்தில ஓட தொடங்கினது 60 வயசுக்கு போகிறாங்க. ஏன் நான் வந்து விஷயப்பட்டு இதில் வெள்ளனை நாங்கள் விலைக்கு 2 மைல் நின்றது இப்போ காணையில். அண்ணா ஏதோ வச்சுட்டு இந்த நடவுக்குள்ளால் வருது மேலே மேலே. இல்லை ஓட்ட தான் குத்தி விடுங்க. ஏன்னா அடிபட்டு விழுபட்டு தான் வெள்ளத்துக்கு அடித்து இழுத்து விடுவாங்க. அதுக்கா ஓகே ஓகே. என்னதான் இருந்தாலும் ஒரு பசுமை. சின்னக்கு வரேன் மீடியா படிச்சிருக்காங்க. ஒரு மீடியாக்குள்ளே போய் டிகிரி ஹோல்டர், அதோட மீடியா டிகிரி ஹோல்டர். முத்தையங்கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய உறவுகள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எப்படியும் நீங்கள் பேசத்தான் போறியல், அனத்தை நடக்க வரையில் இப்போ என்னத்துக்கு போய் எடுத்து போறியல்ண்டு. நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் நிற்கலாம் இல்லையா? மற்றது பாத பிரச்சனை எங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வாரத்துக்கு வந்து சரியான ஒரு பாத பிரச்சனையாக இருந்தது. இப்போ தான் எல்லாம் கிளியராக இருக்குது. கோயில் ஓடுது. இன்றைக்கு எங்களுக்கு கால நேரம் எல்லாம் சரியாக வந்தால் கூடி வந்தால் ஆற்றுல குளிக்குவோம். சரி உனக்கு ஆசையோட யோசிக்காத. ஒரு பள்ளம் எப்படி பள்ளம் ரங்குதண்டு. இதுக்கு போனால் தான் ரைட். வேறு என்ன இதோட முத்தையங்காட்டு முடிஞ்சது. எடுத்து சொல்லக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை முத்தையங்காட்டு. இங்கால அங்கே தான் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்படி ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். அப்படி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு இதோட நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி, பாய். கோயில்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இது ஒரு சோலார் திட்டம் செய்கிறாங்க. கொக்குவலை பாருங்கோ எப்படி இருக்கு. நாங்கள் இப்போ முத்தையங்காட்டு சந்திக்கு வந்துட்டோம். முத்தையங்காட்டு சந்தியில் இருந்து நாங்கள் இப்போ நாயாத்து பாலத்துக்கு போக போகிறோம். பாருங்கோ இஞ்ச 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 நாயாத்துக்கு பாலத்துக்கு போகிறதுக்கு முதல் இப்போ நாங்கள் முல்லைத்தீவுக்கு போக போகிறோம். முல்லைத்தீவு போக தேவையில்லை, சிலாவத்தைக்கு போய் சிலாவத்தையில் இருந்து நாயாத்தை நோக்கிய எங்களுடைய பயணம் அமைய போகிறது. முல்லைத்தீவு பக்கத்தில் சிலாவத்தை. ஓகே, அது கனதூரம் இருக்கு. போ
இது இராணுவத்தினுடைய முகாம். நீங்கள் போகலாம் காணும். இங்கே பாருங்க மோனாசின் சொந்தக்காரர் நிற்கினேன். இது நான் சொல்லல, ரஞ்சித் தான் சொன்னவன். இங்கே மோனாசின் அண்ணன் தம்பி என்று சொல்லி சொன்னவன். ஆனால் இதில் வர்றது எல்லாமே காமெடி மட்டும். ஓ, படுத்திருக்கிறது மூத்தண்ணா. ஐயோ டிப்பர் வருது. நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு, அதாவது சாரி முத்தையங்காட்டிலேருந்து ஒட்டிசுட்டான் ரோட்டால் வந்து முல்லைத்தீவுக்கு போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ. முல்லைத்தீவு ரோட் பக்கத்தில் இராணுவ முகாம் இருக்குது. இங்கால வந்து பொதுமக்களுடைய இது இருக்கு. பாருங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு பெரிய கிரவுண்டில் வந்து நிறைய மாடுகள் மேயுது. வைத்தியசாலை ஒட்டிசுட்டான். விவசாய பயிற்சி நிலையம், சுகாதார வைத்திய அதிகாரி ஒட்டிசுட்டான். பிரியங்கன் மரக்காலை. ஒரு பச்சை பசலையாக இருக்குது பாருங்க. ஒரு அழகான வீடு. தற்போது நாங்கள் இப்போது கரவேலங்கண்டலை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன எடுத்து காட்டக்கூடிய மாதிரி வந்தால் காட்டுறோம். வழி விடுங்கோ. எப்படி ரகத்தை பார்த்தியோ? என்னண்டு? ஓ, பெரிய ஒரு கோயில். அந்த எல்லாருக்குமே தெரியும் இது தேக்கச்சோலை. யார் வச்ச தேக்கஞ்சோலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் இப்போ எல்லாம் எப்படி அநியாயமாக்குறாங்க. எல்லாம் வெட்டி வெளியில் பார்க்க நல்லா இருக்க, உள்ளே எல்லாம் தரித்து வெட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு காலம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சவங்க இந்த தேக்க மரத்தை அநியாயமாக்குறாங்க. ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்து சாஞ்சிருக்குங்க. எப்படி இருக்கு தேக்கஞ்சோலை? எத்தனை பேருக்கு இது தெரியும்?
ஐயா ஹார்ட்டு கத்தியோட போகிறார். அவர் பார்வை என்று பார்த்தோன்னு போகிறார். ஓகே போகலாம். ரைட். இது நாங்கள் முத்திய வித்யானந்தா கல்லூரியை கிட்ட வந்துட்டோம். முள்ளியவளை டவுனுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அது கிழமைகளுக்கு தாண்டி வந்துட்டோம். எத்தனை பேர் இந்த வெள்ளத்தீவு பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. முள்ளியவளையை கல்யாண வீராலய முள்ளியவளை புதுசு புதுசாலாம் கட்டுறாங்க. முள்ளியவளை டவுன் இதுதான். இது சந்தியம்மன், எல்லாருக்குமே தெரியுமே. இது சந்தியம்மன். இது சொல்கிறது காவல்துறை சந்தி என்று சொல்கிறது. இதால் போனோம்னா கும்பலமணியாவே அலம்பிலுக்கு போகலாம். காவல்துறை சந்தி. ஓ அங்கால எல்லாம் சரியான வெயில். நாங்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை அண்மித்து கொண்டிருக்க மழை தூறுது. இன்றைக்கு எல்லாம் டெங்கி டீனோனாவாக தான் வரப்போகுது. நாங்கள் இப்போ வீடு எடுக்கிறியா மஞ்சள் ஹாஸ்பிட்டலை தாண்டிட்டோம். அடுத்து இப்போ வரப்போகிறது கல்லடிப்பள்ளி ஆயில். கல்லடிப்பள்ளி ஆயில் எல்லாருக்குமே தெரியும் தானே. கல்லடிப்பள்ளி ஆயில் ஒன்று வெட்டாப்பாளையம் போகுது, மற்ற இங்கே முள்ளியவளை ரோட், அடுத்தது சிலாவத்தே போகுது. இப்போ நாங்கள் கல்லடிப்பள்ளி ஆயிலை தாண்டி நாங்கள் சிலாவத்தையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த கல்லடிப்பள்ளி தாண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலம் மஞ்சள் பாலம். இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்குது இதில். இந்த மஞ்சள் பாலத்தில் இது கணவருக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் பாலங்கள் வரலாறுகள் கணக்கே இருக்குது. இந்த மஞ்சள் பாலத்தில் அந்த சம்புக்கில் வரலாறுகள் கணக்கே இருக்குது. இதில் நிற்கிற மருதுகளோட வரலாறு நிறைய இருக்குது. ஆனால் இதில் பெரிய மருதுகள் நின்றது. அந்த மருதுகள் எல்லாம் இந்த இருக்கு இந்த மருது காட்டு. இந்த மரத்தின் வரலாறு ஒரு பெரிய வரலாறு. அதுகளை சொல்ல முடியாது.